உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 30 பேர் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற நிலையில் நிலச்சரிவில் சிக்கி பயணத்தை தொடர முடியாத நிலையில் 30 தமிழர்கள் தவித்து வந்தனர். தமிழக அரசு உத்தரகாண்ட் அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் தற்போது 30 தமிழர்களும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது மீட்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் எப்போது தாயகம் திரும்ப இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 30 பேர் ஆன்மீக சுற்றுலாவாக உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்றார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்களது ஆன்மீக சுற்றுலாவை முடித்துவிட்டு இவர்கள் நேற்று மீண்டும் டெல்லி திரும்பிய நிலையில ஆதி கைலாஷ்க்கு முன்பு 18 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இவர்கள் வந்த வாகனத்திற்கு முன்பும் பின்பும் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வந்தனர். இதனை அடுத்து தமிழக அரசும் உத்தரகாண்ட் அரசும் இந்த தகவல் குறித்து கேள்விப்பட்டவுடன் அந்த மீட்பு நடவடிக்கைகளில் துரிதப்படுத்தினர். இன்று காலை முதல் அந்த மீட்பு பணியானது ஹெலிகாப்டர் மூலம் நடைபெற்றது. ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டரில் 5 பேர் கொண்டு வந்தப்பட்ட நிலையில் சற்று முன்பு வரை பார்த்தோம் அப்படின்னா 30 பேரும் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விட்டனர். இவர்கள் அனைவருக்கும் தற்போது மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவ பரிசோதனை முடிவு பெற்ற பிறகு இவர்கள் வேன் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்படுகின்றனர். டெல்லியில் இருந்து அவர்கள் விரைவில் சென்னை வருவதாக அங்கிருந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.